ஹாய் गाइस நாங்க திருச்செந்தூர் போறோம் 2.5 மணி நேரம் நடந்துருப்போம்னு நினைக்கிறேன். ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க. திருச்செந்தூர் குளியல் எப்படி இருந்துச்சு? ரொம்ப புனிதமான நீர். We have reached the தூத்துக்குடி here. திருச்செந்தூர் போறதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கா? இல்ல நம்ம ஏன் போகணும்? நம்ம ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன? நம்ம ஏன் திருச்செந்தூர் போகணும்? திருச்செந்தூர் போறதுல முக்கியமான ரீசன் வந்து முருகர். முருகரை வந்து அவரா கூப்பிட்டாதான் நம்மள, அதாவது நம்ம நினைச்சு அந்த கோயிலுக்கு போக முடியாது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர் நினைச்சு தான் நம்ம வந்து போய் அவரை பார்க்க முடியும். ஸோ எங்க 7 பேர்த்துக்கு அந்த குடுப்பனை கிடைச்சிருக்கு. அதனால நாங்க அவரை போய் பார்க்க போறோம். நாங்க வந்து மேலூர்ல ரீச் ஆயிருக்கோம். இங்கிருந்து ரீச் ஆகி நாங்க வந்து திருச்செந்தூர் பஸ் ஏற போறோம். இங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். அங்கிருந்து 1 மணி நேரத்துல we going to reach the இன்னும் கரெக்டா நம்ம எவ்வளவு நம்ம வந்துட்டு இன்னும் எங்க போறோம் அப்படிங்கிற டெஸ்டினேஷன் நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். இங்க ஒருத்தர் பின்னாடியே சைடுல ஓடி வராரு. இவரு சொல்லுங்க, இந்த ட்ரிப் உங்களுக்கு எப்படி போகுது? ஆசமா போச்சு. இவனுங்களோட வந்ததுக்கு வந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு போயிருந்தேன்னா ஒரு கல்யாணம் பண்ணிருக்கலாம். செம்மையா இருந்திருக்கும். இது உங்க அப்பாக்கு அனுப்ப வேண்டாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு போட்டோகிராஃபி பண்ண போறோம். எஸ், அப்படியே கூட இங்க பாருங்க, iPhone 16 ஐ திங்க். என்னது ரைட். ரொம்ப சுத்துது. என்ன பண்றீங்க? இது நேரம் இருக்கா? நேரம் ஏறி பாலத்தொலி போய் இறங்கி போய் ஏறி போய் 10 ரூபா பேசாம ஆட்டோல ஏறி இருக்கலாமா? வந்து 20 ரூபா அப்படின்னு 10 ரூபா அப்பயே ஏறி இருக்கான். இல்ல ஒரு வாக் போறோம், கேஷுவல் வாக் போறோம். அதனால அந்த வாக் பண்ண தேவையில்லை. லெஃப்ட் சைடு நேரா போயிட்டே இருங்க, கரெக்டா இந்த சைடு வந்துடும். திரும்ப ஒரே ரூட். என்ன சொல்றேன்? ஒரே நம்ம டிஸ்கஸ் திரும்ப 10 ரூபா நின்று கொடுத்து ஆட்டோல போயிருக்கலாம். சரி, திரும்ப அந்த நாட்டு போலாமா? Guys, வழக்கம் போல வந்து தப்பான வழியில போயிட்டோம். ஆளுக்கு 10 ரூபா கேட்டாரு. ஆளுக்கு கூட வழக்கம் போல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதாவது ஊர்ல இருக்கும் போது தான் நாங்க சாப்பிடுவோம். ஊர் வந்து சாப்பிடுவாங்க. அது பரவாயில்ல. பல தடைகளை தாண்டி, இன்னல்களை தாண்டி அந்த அண்ணா சொன்ன ஷார்ட்கட் உங்களுக்கு இந்த வீடியோல வரும். நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அண்ணா கூப்பிட்டா மூடிட்டு போயிருக்காங்க. தேவையில்லாம நான் வாக்கு போறோம் காலையில 4 மணிக்கு சொல்லிட்டு ஆதி சொன்னா பரவாயில்ல போயிடலாமா? இல்ல நீ போயிட்டு பேசுறாங்க. அதுக்கு 1 கிலோமீட்டர் நடக்கணும்னு நினைக்கிறேன். 4 மணிக்கு வந்துட்டு நடக்க வச்சுக்கிட்டு இருக்கானுங்க இந்த ரோட்ல. எவனுமே ஒரு காலி ரோட்ல வந்துட்டு நாங்க நடந்துகிட்டு இல்லாம ஒரு எவ்வளவு கிலோமீட்டர் நடக்கணும் சேட்டா? இன்னும் 1.5 கிலோமீட்டர். இன்னும் நாங்க 1.5 கிலோமீட்டர் நடக்கணும். அவர் 20 ரூபா கேட்டாரு. மூடிட்டு 20 ரூபா கொடுத்துட்டு போயிருக்கலாம். அப்புறம் மனசு அவரு கேட்காம 10 ரூபாய்க்கு வர அதையும் கேட்காம போறவனுக்கு போங்க அப்படின்ட்டாரு. இப்ப அங்க எங்குமே யாருமே இல்ல. சுத்தி என்ன ஊரு என்ன இதுன்னு எல்லாம் சுத்திட்டு இருக்கோம். அதாவது வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 1 கிலோமீட்டர் ஆரம்பிச்சோம். அப்புறம் நைட் ஒரு வாக்குன்னு போச்சு. இப்ப நம்ம 1.5 கிலோமீட்டர் நடக்கணுமா? திரும்பி அவருக்கே ஓகே சொல்லிருக்கலாம். மூடிட்டு அவருக்கே 10 ரூபா கொடுத்து போயிருக்கலாமா? ஆமா. இப்ப தேவையில்லாம 1.5 கிலோமீட்டர் தேவையில்லாத வேலைங்க மக்களே. உங்களுக்கு ஒரே அட்வைஸ் தான். அவனா சொல்லுவான் கேங்ல ஒருத்தன் நடக்கலாம் நைட்டு நல்லா இருக்கும். ஒரு வாக், ஒரு கேஷுவல் வாக் மட்டும் நம்ம நீங்க மூச்சு வாங்குது. 1 கிலோமீட்டர் எவன் கிடையாது. நாங்க சொல்லும் போது 1 கிலோமீட்டர் நான் இப்ப நடந்து வந்தாச்சு. 1 கிலோமீட்டர் இருக்குங்கிறாங்க. திருச்செந்தூர் வந்தாச்சு. இன்னும் ஒரு 42 கிலோமீட்டர் தான். அசால்ட்டா போயிடலாம். ஏன்னா அப்பெல்லாம் எல்லாம் 1 கிலோமீட்டர் நாங்க இன்னும் 1.3 கிலோமீட்டர் போகணும் போல. ரைட் கைஸ், பின்னாடி நான் எல்லாம் துரத்துது கைஸ். வந்தா என்ன இவங்க ஓகே வந்தா ஒன்னும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னும் பண்ண முடியாது. தேவையில்லாம மூடிட்டு ஆட்டோலயே போயிருக்கலாம்.
நாயெல்லாம் தருது. நண்பர் பின்னாடி ஓடி வந்தார் பாரு நாய் பார்த்து. அவன் காலம் பார்த்தா நண்பருக்கு ஃபோன் பண்ணும். Finally we have reached the தூத்துக்குடி here. Hi guys, நம்ம தூத்துக்குடிக்கு வந்தாச்சு. திருச்செந்தூருக்கு ஒரு 44 கிலோமீட்டர் இருக்கு. இப்போ நாங்கள் 4 மணி டைம் ஆச்சு. கரெக்டாக 4:30 இருக்கும்னு நினைக்கிறோம். 4:30 மணி இப்போ ரீச் ஆனோம்னா டக்குன்னு முருகனை பார்த்துடலாம். எக்ஸைட்மெண்ட் இருக்கு அவங்களுக்கு முருகனை பார்க்க போறோம். நான்லாம் ரொம்ப பெரிய ஃபேன், முருகரோட ஃபேன், ரொம்ப பெரிய ஃபேன். How many kilometers भैया? भैया how many kilometers? 2 kilometer. ஃபைனலாக பஸ் ஏறிட்டோம்னு நினைக்கிறேன். இங்கிருந்து எவ்வளோ ஏறும்? 40 ரூபா பஸ் 40 ரூபா டிக்கெட் எடுத்தாங்க. நாங்கள் சொல்லப்போனால் பழைய பஸ் ஸ்டாண்டே போய் ஏறல, வர வரல பஸ் கிடைச்சது. இதுக்கு காரணம் முருகன் தான் நினைக்கிறேன். ரைட், எல்லாத்துக்கும் காரணம் முருகன். நாங்கள் நடந்து வந்துட்டு இருக்கோம், அவ்வளோ தூரம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பஸ் கொடுத்துட்டாரு. பஸ் கிடைச்சி ஆட்டோவில் நம்ம போயிருந்தோம்னா இந்த பஸ் ஏறி ஒரு விஷயம் தான். சம்திங் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னா நமக்கு ஏதோ ஒன்று பெருசாக கிடைக்கும்னு அர்த்தம். கரெக்டாச்சடா? கண்டிப்பா. இந்த ஆட்டோக்காரன் தான் எடுக்காதனால இப்போ எங்களுக்கு இந்த பஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இன்னும் நாங்கள் புலம்புறோம், ஆனால் நாங்கள் நடந்து வரும்போதே பஸ் எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். Finally we have reached the venue here. Destination almost 6 hours ஆகும் அப்படின்னு இருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? 6 hours ஆகுமாமா? 6 மணி நேரம் பாருங்க மக்களே. மணி வந்து அதிகாலை 5 பார்க்க போறீங்க இந்த காளியோட ஆட்டத்தை. அட்வென்ச்சர் ஸ்டார்ட்ஸ். வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர்? நம்ம கோயிலுக்கு வந்த உடனே நம்ம என்ன பண்ண போறோம்னா பீச் தேடி போய்க்கிறோம். போறோம், கடல்ல இறங்கி குளிக்கிறோம், மஜா பண்ணுவோம். பக்தர்களுக்கு ஏற்ற மாதிரியா போய் தண்ணீரில் நீராடி குளித்துவிட்டு புனிதத்துடன் கோயிலுக்கு செல்ல போய். அதாவது கோயிலுக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நம்ம கடலுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி போறது? இப்படி போங்க ஐயா, கடற்கரை. சரி, ஓகே ஐயா, தேங்க்யூ. எங்க இது உள்ள நெருக்கடி ரொம்ப. ஸோ கரெக்டாக கோயிலுக்கு வந்த உடனே வந்துட்டு ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்தோம்னா எஸ் சுற்றி நிறைய நெகட்டிவ் இருந்தாலும் நிறைய பாசிட்டிவ் இருக்கு. வாங்க, இந்த ஜேர்னி உனக்கு எப்படி கூட இருக்கு? பயங்கரமா இருக்கு. வந்ததுக்கு ஒரு 4 வாழை சாப்பிட்டேன். குளிச்சுட்டு போறதுக்குள்ள நீங்க மண்டை அனுப்பிச்சுட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க பண்றத பார்த்தா நான் எங்க பப்ப போவோம் தெரியல. தரிசனத்துக்கு மொத்தமா 6 மணி நேரம் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. பிளான், அங்க ஒரு பிளான், இங்க ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கீங்க. எங்க போறதுன்னு தெரியல. இப்போ பாதிரிக்குள்ளே கதை வச்சிடாதீங்க, வாரத்துலாக. நம்ம கரெக்டா வந்து திருச்செந்தூர் கோவில்ல கடற்கரையில குளிக்க போகிறோம். ஏச்சாட்டா குளிக்க போகிறோம். இந்த ஃபீலை பத்தி சொல்லு. குளிக்க போறோம் அப்படிங்கிறது ரொம்ப புனிதமான நீர். குளிச்சுட்டு நாளைக்கு யாரும் தெரியுதா? நம்ம அன்னைக்கு இதுல பார்த்தோம்ல, பேர் என்ன, ட்ரெயின்ல பார்த்தோம்ல, அவன் தான் ரீல்ஸ் அனுப்பிட்டு இருக்கான். கும்பிடுறது ஒரு ப்ரொசீஜர் சொல்லு பார்க்கலாம். நம்ம கோயில்ல ஃபர்ஸ்ட் கடல்ல குளிக்கிறோம். நல்லா பேசுறேன். ஓகே ஓகே. கடலில் குளிய ஓகே ஓகே. பின்னர் நாளிக்கிணறில், அதற்கு பின்னர் தூண்டு விநாயகர் கோயிலில் தேங்காய் உடைத்தல், பின்னர் திருச்செந்தூரில் தரிசனம். இதுக்கு மொத்தமா 6 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நினைக்கிறேன். இப்ப இருக்க நிலவரப்படி ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் என் கணிப்பு சொல்லுது. ஸோ பெட்டர் அட்வைஸ் வந்து அவங்களுக்கு சாட்டர்டே சண்டே வர வேணாம். சாட்டர்டே சண்டே வர வேணாம். அப்புறம் நாங்க சாட்டர்டே சண்டே வரைக்கும் நீங்க கேட்கலாம். நாங்களே ஜூன் மாசத்துல இருந்து பிளான் பண்ணிட்டு இப்பதான் வரோம். முருகனுக்கு இப்பதான் அனுமதி கொடுத்துருக்காங்க, அதனால இப்பதான் வந்து இன்னொரு டைலாக்டா. நம்ம நினைச்சா வந்து முருகனை பார்க்க முடியாது, முருகன் நினைச்சாதான் நம்ம போய் முருகனை பார்க்க. அவர் வந்து நம்ம பார்த்து நினைக்கலையா? நினைச்சிருக்காரு. அதான் பஸ் ஒன்று அனுப்பிச்சு விட்டாரு. ஒருவேளை நீங்க பாத்தீங்கன்னா 10 ரூபா ஆட்டோல ஏறி இருந்தோம்னா உங்களை விட்டு ஒண்ணு மிஸ் ஆகி போதுன்னு இன்னொன்னு கிடைக்கும். முருகன் பஸ் வந்துச்சு, நாங்க ஏறோம் வந்துடும். மொட்டை அடிக்கிற இடம் பாரு, எவ்வளவு அழகா மண்டபம் மாதிரி கட்டி மெயின்டைனிங் த ஹைஜீனிக் ரைட் ஹியர். இப்போ நம்ம கடலை ரீச் பண்றோம். ஸோ நீங்க வந்துட்டு மொட்டை அடிக்கிற இடம் தானே கடல்.
ஏன் அப்படின்னு யோசிச்சு சில பேர் குளிக்க தூரம் போறதுக்கு அதுக்கு தான் இங்கேயே வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு இது ரொம்ப கிட்ட இருக்கிறனால வந்துட்டு நீ மொட்டையை போட்டு இங்கே வந்து இது பண்ணிக்கலாம். தூரம் வரைக்கும் கடல் கண்ணுக்கே தெரியல, என்னன்னு தெரியல. நாங்களும் ஆல்மோஸ்ட் நடந்துகிட்டே இருக்கோம். என்ன ஜி போய்கிட்டே இருக்கோம். இது முடிகிற மாதிரி இல்லை. என்ன குரு கடலை தான் கண்ணுக்கு தெரியுதா உங்க கண்ணுக்கு? தெரியல, குருவே கண்ணுக்கு தெரியல. தெரியல, பல்லு மட்டும் பிரைட்டா தெரியும். இது வந்துட்டு நாளி கிணறுன்னு சொல்லுவாங்க. இங்க வந்துட்டு குளிச்சதுக்கு அப்புறம் நம்ம கடல்ல குளிச்சதுக்கு அப்புறம் இங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்ற ஒரு இடம் இது. ஃபைனலா வந்துட்டு திருச்செந்தூர் கடல் வந்துட்டு நம்ம ரீச் ஆயிட்டோம். ஸோ இதுதான் வந்து ரொம்பவே முக்கியமான இடம். டைம் பார்த்தீங்கன்னா 5 ஆச்சு. 5க்கே செம்ம கூட்டம். இங்கே நம்ம நண்பர்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நம்ம கிளம்பலாம். ஜி திருச்செந்தூர் கடல் எப்படி? பே ஆஃப் பெங்காலா? ஓகே ஓகே. வங்கக்கடலா? வங்கக்கடல் எல்லையில் இருக்கும் திருச்செந்தூர் கடற்கரையை சேர்ந்து விட்டோம். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தண்ணிலாம் சும்மா கட்டு கட்டுன்னு இருக்கு போல. அவன் நடுங்கிட்டு வரான். எல்லாம் தெரியல. ஃபைனலா நம்ம கடலுக்கு வந்துட்டோம். என்ன சொல்றீங்க? ரொம்ப எல்லாம் கருப்பா தெரியுறீங்க. அடே திருச்செந்தூர் குளியல் எப்படி இருக்கு? சரியான குளியல் கைஸ். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எக்ஸ்பீரியன்ஸ் தெரிவிட மதியம் திருப்பி வருவோம் குளிக்க. See you soon. நம்ம வந்துட்டு குளியல முடிச்சிட்டோம். நம்மளோட வந்த முக்கியமான காரணமே குளியல் தான். 3 பேர் பாறையில நீந்துவோம் அப்படியே. வர்றவங்களுக்கு பெட்டர் அட்வைஸ் வந்துட்டு வரும்போதே கவர் கொண்டு வாங்க. அது ரொம்ப முக்கியம். இங்க அந்த பாலித்தீன் கவர் 1 ரூபா, இங்க 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. திருச்செந்தூர்ல குளியல முடிச்சுட்டு அடுத்து ஆழிக்கிணறு வந்துட்டு வந்திருக்கோம். ஆழிக்கிணறோட கூட்டம் பத்தி சொல்லுங்க. கூட்டத்தை பாத்தீங்கன்னா மக்களே பாருங்க நிக்குது. ஒரு கூட்டம். அது இதுல தாண்டி நீ குளிச்சு சான்ஸ் இருக்கு ரொம்ப கம்மியான. எப்படி குளிச்சு முடிக்கிறதுக்கு ஃபுல் டே அப்படின்னு ஸ்பெண்ட் பண்ணோம்னா இங்க இருக்கலாம். ஃபுல் டே நீ ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா குளிச்சிடலாம். எதுக்குடா யாழிக்கிணறுன்னு பேர் வந்துச்சு? நேம் சொல்றேன் கேட்டுக்கோ. சொல்லுப்பா சொல்லுப்பா. குளிச்சு முடிச்சாச்சு. என்ன சேட்டா ரெடியா? இப்போ முருகனை பார்க்க போறோம். என்ன குரு ரெடியா? குரு முருகனை பார்க்க போறோம். கூட்டம் நல்லா தான் இருக்கு. ரொம்ப கோயிலோட ப்ரொசீஜர் என்ன? கோயிலோட ப்ரொசீஜர் என்ன? தேங்காய் உடைக்கணுமா? பண்ணுங்க ஜி, நீங்க பண்ணுங்க ஜி. ஃபைனலா திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள போறோம். கூட்டம் பாத்தீங்கன்னாலே தெரியும் எப்படி இருக்குன்னு. பயங்கரமான கூட்டம். எங்கேயோ போகுது லைன். சொல்லுங்க, நீங்க இவ்வளவு கூட்டம் இருக்குல்ல, அதை பத்தி என்ன சொல்றீங்க? இவ்வளவு கூட்டம் இருக்குல்ல, அதை பத்தி என்ன சொல்றீங்க? கியூவா பார்த்து அதை பத்தி நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க. எவ்வளவு தூரம் போகணும்னு நமக்கு தெரியல. போற பாதை எவ்வளவு தூரம் ஆகுன்னு தெரியல. உள்ளையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நடந்திருக்கோம்னு நினைக்கிறேன். வந்துட்டோமா? 2.5 மணி நேரம் மேல நின்றுருக்கோம்னு நினைக்கிறேன். எப்படி ஃபீல் எப்படி இருக்கு? அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. நிக்க முடியல, நகர முடியல. மக்களுக்கு ஒரு பெட்டர் அட்வைஸ் என்ன அட்வைஸ்னா, சண்டே ஆனா வராதீங்க தயவு செஞ்சு. இந்த மாதிரி கோயில்ல நேரத்தை கூட பாத்துறாதீங்க. பிளான் எதுவும் இல்லைன்னா வீட்டுல சும்மா இருக்கலாம். வெளியே வந்தோமா மாரியம்மன் கோயில் மாசாமி அதுல சாமி கும்பிட்டுக்கோங்க. இல்ல வெளியே போட்டோ வைக்கிறாங்க, அதை வாங்கிட்டு போய் வெளியே தேவையில்லாம தரிசனம் பார்த்துதான் உள்ள போவேன். அந்த இது ரெண்டாவது ரீல்ஸை பார்த்து வர வேணாம். ஐயோ, திருச்செந்தூர் ஒருத்த போட்டோ எடுக்கிறதுக்குனே வந்திருக்கான். பச்சை போடுன்ட்டு இருக்கான். அந்த பச்சை போடுக்கு எப்போ வருவோம் தெரியல.